அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி திரை விமர்சனமில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் லோகா சாப்டர் 1. டொமினிக் அருண் இயக்கத்தில் கல்யாணி, நஸ்லன், சாண்டி மாஸ்டர், சந்து சலீம்குமார், அருண் குரியன் மற்றும் பலர் நடித்து வெளியாகியிருக்கும் படம்தான் லோகா சாப்டர் 1. இதன் கதை: கல்யாணி படத்தின் ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய சண்டையிலிருந்து தப்பித்து பெங்களூர் வருகிறார். அங்கு அவர் தன் அடையாளத்தை மறைத்து மக்களோடு மக்களாக வாழ்கிறார். கல்யாணி குடி வந்ததிலிருந்து அவரை இம்ப்ரெஸ் செய்ய நஸ்லான் முயல்கிறார். அதே ஊரில் இரவு மனிதர்களை கடத்தி ஆர்கான் திருடும் கும்பல் தெரிய அதில் ஒருவருடன் கல்யாணிக்கு மோதல் ஏற்படுகிறது. அவரை கல்யாணி புரட்டி எடுக்கிறார். ஒரு நாள் அந்த கும்பல் கல்யாணியை கடத்தி செல்ல நஸ்லான் சந்தேகப்பட்டு அவர் பின்னால் போக, அப்போது கல்யாணி அவர்களை பந்தாடும் ருத்ர தாண்டவத்தை பார்த்து நஸ்லான் மிரண்டு போக, கல்யாணிக்கு இப்படி ஒரு சக்தி எப்படி வந்தது, யார் இவர், எதற்கு இங்கே வந்துள்ளார் என்று பரபரப்புகளுடன் சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பதே படத்தின் மீதி கதை. சந்திராவாக கல்யாணி கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். கல்யாணியை காதலிக்க கதாபாத்திரத்தில் நஸ்லான் சிறப்பாகவே நடித்துள்ளார். சாண்டி மாஸ்டர் வில்லன் கதாபாத்திரம் போல் படைக்கப்பட்டிருக்கிறது. அதை சிறப்பாகவும் செய்துள்ளார். இசையமைப்பாளர் ஜேக்ஸ் பிஜாயின் பின்னணி இசை, நிமிஷ் ரவியின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். கலை இயக்குனர் பங்கலானின் பணி, சண்டை பயிற்சி இயக்குனர் யானிக் பென்னின் சண்டை காட்சிகள், VFX காட்சிகள் என அனைத்துமே மிக தரமாக இருக்கிறது. சிறப்பு தோற்றத்தில் வரும் டோவினோ தாமஸ், துல்கர் சல்மான் நடிப்பும் அருமை மற்றும் இதில் நடித்திருக்கும் அனைவரது நடிப்பும், குறிப்பாக சிறுமியின் நடிப்பும் அருமை. இயக்குனர் டொமினிக் அருண் எடுத்துக்கொண்ட கதையை சுவாரஸ்யமாக திரைக்கதையால் எல்லாரும் ரசிக்கும்படி வெற்றி படமாக கொடுத்துள்ளார். பாராட்டுக்கள். அனைவரும் SKRN மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.